வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல சுருட்டு குடிக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கி. வடிவக்கா, வடிவக்கா எங்க இருக்கியோ? ஐ, நெட்டவெள்ளி ஆச்சி வந்திருக்காவோ, நல்ல அழகா இருப்பாவளே. வாங்கோ வாங்கோ, உள்ள வாங்கோ. அண்ணாச்சி, என்ன நடு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இப்படி சுருட்டு குடிக்கீரு? அந்த அக்காவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு ஏசுவாவோ. ஏற்கனவே சுகமில்லாம இருந்தீர்ல. எம்மா, இதுதாம்மா மாசு. மாசா உட்காந்து எப்படி குடிக்க பத்தியா? உனக்கு என்ன தெரியும்? போம்மா போ. வடிவ தானே தேடி வந்த. என்ன அண்ணாச்சி, மாசு தூசுன்னு தமாசு பண்ணிக்கிட்டு இருக்கீரு? இந்த சாவ போற வயசுல உமருக்கு இதெல்லாம் தேவையா? சரி, அந்த அக்கால எங்க? கஸ்தூரி அக்கா, வாங்க வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கியோ? என்ன வேணும்? ஏக்கா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்க்கா. ரசம் கொதிக்க போகுது, கொஞ்சம் இருந்தா குடுப்பியலா? ஐயோ, எல்லாத்தையும் இப்போதாம ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணேன். ஒன்றுமே இல்லையே, ஒரு இலை கூட இல்லையே. அட கடவுளே. சரி, போகிற வழியில் கடையில் வாங்கிக்கிறியா? கடையில் நமக்கு வாங்க தெரியாதா? ஒரு அவசரத்துக்கு வந்தால் இந்த கிளவியும் இல்லைங்க. சரிக்கா, நான் அந்த முக்கு கடையில் வாங்கிக்கிறேன். அங்கே பார்த்தியெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர எப்படி உட்காந்து சுருட்டு பிடிக்காரு? அட பேதியில் போகிறவன், இதை நான் கவனிக்கவே இல்லையே. இப்படி கிடந்து குடிக்கான வயசான காலத்தில் செத்து தானே போவான். ஏய் கிளவா, எத்தனை தடவை சொல்கிறது இந்த மாதிரி குடிக்காத, சிகரெட் பிடிக்காதன்னு? கேட்க மாட்டியா? வடிவு, இதுதான் மாசு. எம்மா, அடிச்சு புட்டாளே. சிகரெட் பிடிச்சி கேன்சர் வந்து சாவ போறிய கிளட்டு பையில. ஏற்கனவே மூச்சு விட முடியல, ஆஸ்பத்திரியில இருந்தல்ல. தூர தூக்கி போடு. ஏக்கா, அடிக்காதீங்கக்கா, பாவம் செத்து போயிட போறாரு. சாவட்டு இந்த கிளட்டு பைய. சிகரெட் பிடிச்சி சாவறதுக்கு என் அடி வாங்கி சாவறது எவ்வளவோ மேலு. ஐயோ வடிவு, இனி இதை தொடவே மாட்டேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, மூச்சுட முடியாம இருந்தோம்ல. விட்டுரு, என்ன விட்டுரு. ஏக்கா, அடிக்காதீங்கக்கா, பாவம் சினிமா கினிமா பார்த்து இப்படி கெட்டு போயிருப்பாரு, விடுங்க. லோசு மாதிரி பேசாதீங்க கஸ்தூரி அக்கா. சினிமா பார்த்து எப்படி கெட்டு போக முடியும்? சாவ போற வயசு ஆகுது. சினிமா இந்த மாதிரி அடிக்கலன்னா அவ்வளோதான். சரிக்கா, நான் வாரேன். ரசம் கொதிச்சிரும். ஐயையோ, திருப்பி வந்து அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம். நகையெல்லாம் ஒழுங்கா வச்சு பூட்டனியா, இல்லைன்னா அன்னைக்கே மாதிரி எதுவும் கேன வேலை பண்ணி வச்சுட்டியா? ஐயோ, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமா நான் கதவை திறந்து போட்டு போவேனா? எல்லாம் பத்திரமா இருக்குங்க. ஏட்டி, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையா இருக்கு. வேண்டாம்க்கா, உனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். லூசு, இப்ப மூக்குத்தி போடுறதாண்டி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு மூக்குத்தி குத்துவோமா? ஐயா, எனக்கெல்லாம் வேண்டாப்பா, நீ போய் குத்திக்கோ. வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கியோ? அட அத்தம்மா, அத்தம்மா வாங்க அத்தம்மா. அத்தை வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மட்டி. இந்தாங்கட்டி திருநெல்வேலி வரைக்கும் போனேன், அலுவா வாங்கிட்டு வந்திருக்க, தின்னுங்கோ. ஐ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க சம்மந்தி அம்மா, என்ன திடீர்னு வந்திருக்கியோ? நியாயத்துக்கு உங்ககிட்டலாம் நான் பேசவே கூடாது தெரியுமா? ஐயோ, ஏமா அப்படி பேசுறியோ? என்ன மீனாட்சியம்மா நாங்க பண்ணணும்? நகைலாம் தொலைஞ்சு திரும்பி கிடைச்சிருக்கு. அதை பத்தி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? விஜய் சொல்லிதான் எனக்கு தெரியும் தெரியுமா? ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? அந்த அளவுக்கு நான் வேண்டாதவள் ஆயிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்கம்மா. நேரத்துலாமா அந்த சம்பவம் நடந்தது. அதுல இருந்து என்னால் மீண்டே வர முடியல. நான் தெரிசாட்ட சொல்லி உங்ககிட்ட சொன்னேனே, நானே சொல்லணும்னு இருந்தேன். என்ன மைனியோ இப்படி இருக்கியோ? என்கிட்ட உடனே சொல்ல வேண்டாமா? அந்த திருட்டு பையில நான் கண்டுபிடிச்சு வெளுன்னு வெளுத்திருப்பேன் தெரியுமா? சரி, போனது போட்டு விடுங்க. இனிமேல் எல்லாம் நல்லதா நடக்கும். இனி கொஞ்சம் கவனமா வச்சுக்கிடுங்க, சரியா? ஆமாக்கா, நல்ல புத்தி சொல்லுங்க. ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு நகையை வச்சுட்டு போயிருக்கா. நல்ல நேரத்துக்கு கிடைச்சிட்டு அந்த முனியம்மா பிள்ளை தான் கடவுள் ரூபத்தில் வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்கு. அதுவும் ஆசைப்பட்டு கொண்டுட்டு ஓடி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? ஆமா, ரொம்ப நல்ல பிள்ளை. ஆசைப்படாம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க நகையை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அந்த குணம் எத்தனை பேருக்கு வரும்? சரி, எல்லாம் போட்டும். இனிமே அந்த இதெல்லாம் நினைக்காதியோ, சரியா? அந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா எப்படிமா அந்த கல்யாணம் நடந்திருக்கும்? அதை நினைச்சாலே எனக்கு அப்படி தலை சுத்தது, நெஞ்சடக்கி. என்ன மைனியோ இப்படி பேசுதியோ? அப்போ நான் நகை வாங்கிட்டு தான் கல்யாணம் கட்டுவேனா உங்க மவளை? நகை இல்லைன்னா நான் கல்யாணம் கட்ட மாட்டேனா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? சரி, நான் வாரேன். ஐயோ மீனாட்சி அம்மா, உட்காருங்க. ஏன் கோபப்படுதியோ? மைனி நெல்லுங்க மைனி, ஏன் அப்படி கோவப்படுதியோ? பின்ன நீங்க இப்படி பேசுவீங்க? நகை தொலைஞ்சிட்டுனா கல்யாணம் நின்றுமா? நான் அப்படிப்பட்டவளா? அப்படிதான் நான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேனா? இல்ல மைனி, நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஆனா நம்ம அதுக்காக தொலைச்சிட்டு நகை இல்லாம கல்யாணம் கட்ட முடியாதலா, அதை சொன்னேன்.
சரி சரி அதெல்லாம் விடுங்க. என்ன மைனி, நகை பணம் நல்ல ஆட்களை சம்பாதிக்கணும், அதுதான் வேணும் நமக்கு. நமக்கு ஒன்று நான் ஓடி வர்றதுக்கு ஒரு 10 பேராவது வேண்டாமா, ஒரு 4 பேராவது வேண்டாமா சொல்லுங்க. பணம் நகைலாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, கண்ணை தொடுங்க. எதுக்கு இப்படி எதுக்கு எடுத்தாலும் அழுவுறீங்க? ஆமாம் மீனாட்சி அம்மா, எப்போ பார்த்தாலும் இழிவுக்கிட்டே இருப்பா. கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். பத்திரிக்கை அடிக்கணுமே, அதை பத்தி ஒண்ணுமே யாருமே சொல்லல. நம்ம நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போலாமா பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு? மாடல் பார்க்கணும்ல. ஐ ஜாலி, நாளைக்கு பத்திரிக்கை அடிக்க போறோம். டீ லாயரும் வருவார்ல, ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. அதான் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கலாட்டி அப்புறம் என்ன டீ நேர்ல பார்க்கணும். சரி மைனியோ, நான் கிளம்புதானே ஆராயிட்டு. இருங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. ஐயோ லேட் ஆயிரும், மவன் தேடுவான். அவரு பாவம் ஒத்தையில கிடக்காரு. வாரேன் அண்ணாச்சி, போயிட்டு வாரேன். ஏட்டி இப்படியே உட்காந்து நேரத்தை போக்கிடுவீங்க நாட்டி 2 பேரும். இதட்டு வேலை செய்யலாம்லட்டி வீட்டுல? நல்லா சொல்லுங்க மைனி, ஒரு வேலை செய்ய மாட்டாளுங்க, நல்லா உட்காந்து தின்னுட்டே இருப்பாளுங்க. வரட்டும், கல்யாணம் முடிஞ்சு ஏண்டு தானே வருவாளுங்க. நல்ல காதுல ஓட்ட போட்டு மரத்துல கட்டி தொங்க விட்டுறதேன். ஏட்டி இந்த மொட்டையம்மா செஞ்சாலும் செய்யும். டீ இதுகிட்ட இப்படித்தான் இருக்க போறனோ தெரியல. பாத்துக்கலாம்க்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏம்மா அந்த அல்வாவை ஒத்தையிலே வச்சு திங்கியலங்க, கொண்டு வாங்கம்மா. பாரு இந்த அப்பாவை, அந்த அத்தம்மா முன்னாடி கேட்காம அது போனது நைஸா கேட்காரு. ஆமாட்டி, எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு, கொண்டாங்க. வா அல்வாவை தூக்கிட்டு ஓடிடுவோம், இவங்க புடிங்கிருவாவோ. கொழுப்பு பத்தியில அந்த பிள்ளைக்கு ஏண்டி ஒரு வாய் கொடுத்துட்டு போட்டி, எப்படி இருக்கு மோந்து பார்த்தாதட்டி தாரண்டி. நோ நோ நோ, அத்தம்மா எனக்கு கொடுத்த அல்வா உங்களுக்கு கிடையாது. பாய். எந்த பிள்ளைய பத்திய திருநெல்வேலி அல்வா திங்கலான்னு பார்த்தா எடுத்துட்டு ஓடிட்டாள. சரிங்க, நல்ல வேலை மீனாட்சி அம்மா இன்னைக்கு வந்துட்டு போனாங்க. சரி நாளைக்கு நம்ம பத்திரிக்கை பார்க்க போவோம், சரியா? ஆமாம் போகணும். ஐயா, இந்த மனுஷன் வந்த உடனே கிரிக்கெட்டை போட்டு உட்காந்துட்டாரு. எரிச்சலாக இருக்குது. ரிமோட் எப்படி வாங்குறது? பாபு மனுஷா, எப்போ வந்தீரு? வா நெட்டம்மா, வாரியா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம். ஐபிஎல் மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாபு மனுஷா. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுதாவளோ? அட கூறு கெட்ட கூவ, இந்தியாவில் தானே எல்லாரும் விளையாடுறாவோ, இது என்ன இப்படி கேக்கு? அப்படி கிடையாது நெட்டம்மா, இந்த ஊர் பிரித்து விளையாடுவாவல்ல, சென்னை பெங்களூர் அந்த இது நீ பார்த்தது இல்லையோ? என்ன எளவோ தெரியல பாபு. சரி ரிமோட்டை கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு பார்ப்பேன். ஐயோ அந்த பேச்சே இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு மேட்ச் பார்க்காம அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். நீ போய் ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போ. எனக்கு என்ன வேலை இருக்குது? சோறு பொங்குறதுலேருந்து பாத்திரம் தேய்க்கிற வரைக்கும் நீர் தானே பண்ணுறீரு. ஆமாம், இந்த ரேகாப்பில் என்னாச்சு தெரியுமா உனக்கு? ரேகா மேடம்க்கு வேற ஆஃபீஸில் வேலை கிடச்சிட்டு, மினி அக்கா ஆஃபீஸில் தான் வேலை கிடச்சிச்சு. நல்ல சம்பளம் 25,000 ரூபாயாம். நான் விஜய் தான் வாங்கி கொடுத்தான். அட பரவாயில்லையே, குள்ளமணிக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு போலையே. மினியக்கா ஆஃபீஸ்னு எங்கள் பக்கத்தில் தானே உண்டு. அப்போ ஒரு நாள் போய் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வரணும் அந்த பிள்ளைய, குள்ளமணியை. இவ அங்கேயும் போய் அந்த வேலையும் கெடுத்து விட்டுறக்கூடாது. ஆஃபீஸுக்கெல்லாம் நீ எதுக்கு நெட்டமாக போய்கிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாத வேலை. நீ வேணா ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு பாரு, அப்படிலாம் போய் பார்க்காத. என்ன பொக்க ரொம்ப பேசுத்தீரு? நான் போய் பார்க்கக்கூடாதோ? குள்ளமணி அதுவாக தானே ஓடிச்சு வீட்டை விட்டு, நானாக விரட்டி விட்டேன். லூசுத்தனமாக பேசுத்தீரு கேன மனசா. என்ன அழகா மரியாதை கொடுக்கா. சரி பாபு மனசா, அப்போ நாளைக்கு அந்த ரேகா பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிடுவோம் மதியானம் லஞ்சுக்கு. பாவம் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பிள்ளைய பார்த்து, குள்ளமணியை. சரியா கூப்பிடுதீங்களா? சரி நெட்டம்மா, அப்போ நான் ரேகா மேடம்கிட்ட சொல்லிடுறேன். நீ இப்போ கொஞ்சம் மறைக்காம போறியா? நான் கிரிக்கெட் பார்க்கணும். கிரிக்கெட்டையே கட்டி கடந்து ஆளும் நான் போகிறேன். மண்டை வலிச்சாலும் பரவாயில்ல, நான் கிரிக்கெட் பார்க்காம விட மாட்டேன். சீக்கிரம் கிரிக்கெட்டை முடிச்சுட்டு வாரும், எனக்கு பசிக்கு தோசை சுட்டு போடும். இது வேற இளவு, சமையல் வேற பண்ணணும். வார நெட்டம்மா.